அடுத்தது உங்களோட ஹார்ட் பீட்டே அதான் சார், விருச்சிக ராசி. அந்த இதய துடிப்பை யாராலையும் நிறுத்த முடியாது. அவங்களோட கடந்த காலம், எதிர்காலம், அவங்க ஸ்பெஷல்னா என்ன? விருச்சிக ராசி கடந்த காலம்லாம் அந்த நிகழ்காலம் தான் பேசிட்டு இருக்கோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி மனப்பாடமாகவே எனக்கு தெரியும். காரணம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள், என் மனைவியும் விருச்சிக ராசி தான், என் கூட இருக்க அத்தனை பேரும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படி பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும், ஒரு நீர்நிலை இருக்கும், ஒரு குளம் இருக்கும், அல்லது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு, ஊர் கிணறு இருக்கும், கோயில் திருக்குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும், அல்லது எது இல்லைன்னா ஆறாவது இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்தில் நீர் கண்டிப்பாக இருக்கும். தேங்கிய நீர் இவங்க வீட்டு வாசலில் தேங்கியே இருக்கும். இது தண்ணீர் கூட தான் அவங்க இருப்பாங்க எப்பயுமே. அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மயானத்துக்கு போகிற வழி இருக்கும். இவங்க வீட்டுக்கு போகிற வழி ஒரு மயானத்துக்கு போகிற வழி. அல்லது இவங்க வீட்டு பக்கத்தில் கேஸ் குடோன் இருக்கும். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு உரக்கடை ஒன்று இருக்கும், உரக்கடை இதெல்லாம் இருக்கும். தாய் தந்தையரை பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை தான் இவங்க வாழ்க்கை. பெரும்பாலும் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த காதல் திருமணத்தில் இவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்படி தான் நடக்கும். அடுத்ததாக இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச்சோரிக்கு போகிற வழியாகவும் இவர்கள் வாழ்க்கை இருக்கும். பெரும்பாலும் ஆன்மீகம், அமானுஷ்யம், ஜோதிடம், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தினர் ஒருத்தர் கண்டிப்பாக இதெல்லாம். இன்னொன்று, இவங்களே முரட்டுத்தனமாக நம்புவாங்க. அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்புவாங்க. ஒரு காற்று சேட்டை தான், அதனால தான் மூஞ்சி கருப்பாக இருக்குது, அந்த லெவலுக்கு திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு பேய் பிசாசு இப்படியே யோசிப்பாங்க அவங்க. அதுமாதிரி கோயிலுக்கு அருகில் இருப்பாங்க. ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் வீடு, பெரும்பாலும் மெயின் ரோட்டில் இருக்கிறது இல்லை, ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். அது மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் இறைச்சி கடை பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி இவங்க வீடு பார்த்திங்கன்னா அவன் உளவுத்துறையில் வேலை செய்கிறவங்க. அதே மாதிரி சிபிசிஐடி சீருடை அணியாத போலீஸு, மஃப்டியில் இருக்கிற போலீஸு, துப்பு கொடுக்குற போலீஸு, அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் இவங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் 100க்கு 90 பேர் இவங்க தான். இவங்க ஆளை கண்காணிக்கிறதுல ரொம்ப நல்லா பயங்கரமாக கண்காணிப்பாங்க. அவங்களோட போக்குவரத்து நடவடிக்கை, இந்த ஏரியாவில் என்ன நடக்குது பார்த்த மாத்திரத்தில் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரிலாம் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. பெரும்பாலும் இவங்க வேலைக்கு போகிறதே நல்லது. இவங்க பிஸ்னஸ் பண்ணுறத விட வேலைக்கு போகிறது நல்லது. ஓஎன்ஜிசி, கல்ஃபு போன்ற அதெல்லாம் ஒர்க் பண்ணுறது நல்லது. பூர்வீக சொத்து இவர்களுக்கு இருக்கும், பூர்வீக சொத்து. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள் இவங்க தான். ஏன்னா 2 கூடையவனாகவே குரு இருக்கா, 5 கூடையவனாகவும் குரு. குரு அருள் நிரம்ப பெற்றவர்கள் இவங்க தான். குரு கூடவே இருக்கிறதுனால இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா குரு ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடியவர், அதனால் எந்த பயமும் கிடையாது. பெரும்பாலும் இவர்கள் தாயார் வாழ்க்கை இவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை தான் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் விஷ ஜந்துக்கள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், விஷ பூச்சிகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தென்னை மரத்து வண்டு, அந்த மாதிரி தான் விஷப்பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும். நண்டுவாக்கிளி வீட்டுக்குள்ளே வர்றது, தேள் வர்றது, வீட்டுக்குள்ளேயே அது பாட்டுக்குள்ளே வந்துடும். இவர்கள் பெரும்பாலும் பெட் அனிமலில் ஓரசாக இருப்பாங்க. பயங்கரமாக பெட் அனிமலை கொஞ்சுவாங்க. இவங்களுக்கு பெட் அனிமல் இவங்க கூடவே இருக்கணும். டாகு, கேட்டு, அது இவங்க வீட்டில் ஒரு ஆளாக வளரும். அதுக்கு ஒரு பேர் வச்சு ரேஷன் கார்டு மட்டும்தான் இல்லை. அவங்க மரங்களும் அப்படி தான். இவங்க வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும். அந்த மரங்களையும் ரேஷன் கார்டில் மட்டும்தான் போடலை. பட் ஆனால் அது குடும்பத்தாள் மாதிரியே மரத்துக்கெல்லாம் பேர் வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வளர்ப்பு பிராணிகள் மேலே கொள்ள உயிர். இந்த மாதிரி இறைச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு, ப்ரானு, அந்த மாதிரி கடல்வாழ் சீ ஃபுட்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. இவர்கள் அதனால் அவங்களோட குணம். பெரும்பாலும் இவங்களை சமாதானம் பண்ணுறது இவங்கள்ட்ட மேஷராசிக்காரங்களுக்கும் அதே குணம் தான், சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அதே குணம் தான். விருச்சிக ராசிக்காரங்க இந்த மெசேஜ் அனுப்பி இவங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம். இவர்கள் பெரும்பாலும் ஊடகத்தின் மூலமாக இவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடியவர்கள். 2 வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா ஜில்லுன்னு ஆகிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஊடகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இவங்க ஊடகம், ஏன்னா இவங்களுக்கு 7 கூடையவன் சுக்கிரன். மேஷராசிக்காரங்களுக்கு 2 கூடையவன் சுக்கிரன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு 3, 10 கூடையவன் சுக்கிரன். சுக்கிரன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுக்கிரன்னா ஊடகம். அப்போ பாடல்கள், பதிவுகள் ஏதாவது பார்த்தாங்கன்னா உடனே அந்த சண்டையெல்லாம் மறந்துடுவாங்க. இவங்களை சமாதானம் பண்ணுறது 2 மெசேஜ் போதும், அவ்வளோதான். ஆனால் சண்டை வாயால் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் வேணால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. மெசேஜ் தான் இவங்களுக்கு உதவியது. உழைக்காத வருமானத்தை ரொம்ப விரும்புவாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பல்க் மணி, ஹியூஜ் மணி மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலானால்னா ரொம்ப ப்ராக்டிக்கலானாலும் இவங்க மேஷராசி, விருச்சிக ராசி 2 செவ்வாயுடைய குணமுடையவர்கள். என் வீட்டில் வேறு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இப்போ போய் இதை சொல்கிறீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளேயே வாழ்வாங்க. உடனே சண்டையெல்லாம் மறந்துடுவாங்க, அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்க ரொம்ப 100% ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ். ஒரே ஒரு கேரக்டர். இவங்க எப்படி எந்த கேரக்டராக இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. ஏன்னா 9 கூடிய சந்திரனே பாதகாதிபதி. இன்றைக்கி நல்லா இருக்கிற மூடு நாளைக்கு நல்லா இருக்காது. மூடு மாறிட்டே இருக்கும். மூடு ஸ்விங்கு தான் அவங்க ப்ராப்ளமே. ஜாலியாகவே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மூடு ஸ்விங்லேயே இருப்பாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம்.
ஸோ அப்போது அவங்க வீட்டில் என்ன வைக்கலாம், என்னெல்லாம் வச்சா விருச்சிக ராசிக்காரங்க மூட் ஸ்விங் சரியாகும், எப்போல்லாம் அவங்களால நிறைய அன்பு பிரியெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள டிவைன் தமிழ் சேனலோட தொடர்ந்து இணைந்திருக்கணும். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், தொடர்ந்து இணைந்திருக்கணும். இந்த பதிவை மாபெரும் வெற்றி பெற வைக்கணும்.